ஈசு அபிப்புள்ள வருது. அம்மா விஷயத்த அபிப்புள்ள கிட்ட சொல்லிடுவோமா வேணாமா? சொல்லிடலாம் சின்னையா. வா அபிமா, நானே உனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லலாம் நினைச்சிட்டு இருந்தேன். நீயே வந்துட்ட. அபிமா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவேன், மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. அத்தைக்கு உடம்பு சரியில்லை அபி. அத்தைக்கு அடிக்கடி தலைவலி வரும்ல, அதனால அவங்களுக்கு இப்படி ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் மறந்துடுறாங்க. சில நேரத்துல ரொம்ப தெரிஞ்சவங்களை கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. இது சரியாகணும்னா, அத்தை குணமாகணும்னா நீ யாருமா? ஈஸ்வரி, யார் இந்த பொண்ணு? அத்தை, இது என் தங்கச்சி. ஓ சரி சரி. ஆமா, உன் பேர் என்ன? உன்னதான் கேக்குற. பேரு பேர் என்ன? அத்தை, என் தங்கச்சி பேரு அபிராமி. அபின்னு கூப்பிடுவோம். அவளுக்கு பேச்சு வராது. ஓ அப்படியா? ஷோ பாவம். சரி, இவ எங்க இருக்கா? இங்கதான் பக்கத்து தெருவுல தான் இருக்கா. ஓ சரி. அவ புருஷன் எப்படி? உன் புருஷன் மாதிரியே நல்லவனா? என்ன ஈஸ்வரி, சொல்லு. ஆமா அத்தை, அவரும் அதே மாதிரி தான். ஆமாம்மா, அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன், என்னைய விட. சரி, அப்போ சந்தோஷமா இருக்கட்டும். சரி, நான் உள்ள போய் படுத்துக்கிறேன், நீங்க பேசிட்டு இருங்க. வரேன். சரி. ஆமா அபி, என் அம்மாவுக்கு என்னையே யாருன்னு தெரியலம்மா. உன் அக்காவையும் யாருன்னு தான் கேட்குறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி ஒவ்வொன்றா சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் என்னைய அழகுன்னும் உன் அக்காவை ஈஸ்வரினும் பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. மற்றபடி நான் தான் அவங்க புள்ள, உன் அக்கா தான். எல்லாம் சரியாயிடும், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சின்னையா, நீங்க இப்படி அழறத பார்த்தா அத்தை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவாங்க. அதனால அமைதியா இருங்க, தைரியமா இருங்க. எல்லாத்தையும் நாம சரி பண்ணிடலாம். ஆமா அபிமா, நீ என்ன திடீர்னு வந்திருக்க? அக்கா, நீ சீக்கிரமா டியூட்டில ஜாயின் பண்ணி பெரிய வீட்ல இருக்கிற அந்த கொலகார கும்பலை பரட்டி அடிச்சு நம்ம அத்தைய அந்த வீட்டுக்கு நல்லபடியா கூட்டிட்டு வந்திருக்கா. நீ லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அத்தை வீட்டுக்கு தான் ஆபத்து. நீ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை வித்து தரமட்டமாக்கி பெரிய அபார்ட்மெண்ட் கட்டணும்னு கிரிஜா பிளான் பண்ணிருக்கா. இதுக்கு வீட்ல இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நீ பண்ணிடுக்கா. இத சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். அபிமா, அவங்க இந்த அளவுக்குலாம் துணிஞ்சிட்டாங்களா? எப்படியாவது என் அம்மாவை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சிடணும்னு நினைச்சோம். என்ன இதெல்லாம்? டாக்டர் வேற அம்மா அந்த வீட்டுக்கு போனாதான்
அம்மாவுக்கு பழைய நினைவெல்லாம் அந்த வீட்டை பார்க்க பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புன்னு சொன்னாங்க. இவங்க என்னடான்னா வீட்டையே விற்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈசு, இப்போ நம்ம என்னதான் பண்றது? சின்னையா, கிரிஜாவால அந்த வீட்டை விற்கவே முடியாத படிக்கு நான் ஒரு செக் வைக்கிறேன். என்ன சொல்ற ஈசு? நாளைக்கு நான் முதல்ல டியூட்டில ஜாயின் பண்றேன். அதுக்கப்புறம் நான் மத்ததெல்லாம் டீட்டெயிலா சொல்றேன்.